ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் ஆத்ம சம்யம யோகத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு யோகாரூடன் எப்படி இருப்பார், ஒரு யோகாரூடனின் இலக்கணம் என்ன என்பதை அழகாக கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். போன ஸ்லோகத்திலே நம்ம பார்த்திருக்கோம், கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர்கள் 2 வகையில இருப்பார், 2 விதத்துல இருப்பார். அதில் ஒரு வகை புதிதாக கர்மயோகத்தை பின்பற்றுவதற்காக வந்திருப்பவர்கள், பிகினர்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு வகை கர்மயோகத்தை பின்பற்றி அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக, அதில் அட்வான்ஸாக இருப்பவர்கள், அவர்களை யோகாரூடர்கள் என்று அழைப்போம். இப்படி இருக்கும் யோகாரூடர்கள், கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது, இதெல்லாம் யோகாரூடனின் குணங்கள் என்று எதை சொல்றார் கிருஷ்ணர் என்றால், இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் விஷயங்களை பார்த்தால், யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்ஜதே. யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்ஜதே என்றால், யார் ஒருவர் இந்திரியங்கள் மீதும் அந்த இந்திரியங்களோட போக பொருட்களாக இருக்கும், அதாவது புலன்களின் போக பொருட்களாக இருக்கும் புலன் நுகர் பொருட்கள் மீதும், அந்த புலன்கள் புலன் நுகர் பொருட்களை அனுபவிக்கும் போது செய்யும் செயல்கள் மீதும் பற்றுகள் இல்லாமல் இருக்காரோ, யதாகி ந இந்திரியார்த்தேஷு த கர்ம ஸ்வனுஷஜ்ஜதே. அதாவது புலன்கள் மீதும் அவருக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை, தன்னோட உடல் என்கிற அந்த பாவமே இல்லை, தன்னோட உடல்ல இருக்கும் புலன்கள் அவருடையது, அந்த கருத்தா அந்த ஒரு அகங்காரம் பாவமும் அவருக்கு இல்லை. புலன்கள் மீதும் புலன்களோட அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் புலன் நுகர் பொருட்கள் அது மீதும், இந்த புலன்கள் புலனுகர் பொருட்களை அனுபவிக்கும் போது செய்யும் செயல்கள் மீதும் யாருக்கு பற்றுகள் இல்லையோ, யாருக்கு அந்த ஆசை இல்லையோ, யாருக்கு அந்த பந்தம் இல்லையோ, யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்ம ஸ்வனுஷஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. சர்வ சங்கல்ப சந்நியாசி, இது மட்டுமல்லாமல் எல்லா ஆசைகளையும் யார் விட்டுட்டு ஒரே ஆசை, அந்த இறைவனின் திருவடியை சென்று அடையணும் என்கிற அந்த ஒரு ஆசையை தவிர மீது எல்லா ஆசையும் யார் விட்டுட்டாரோ, யோகாரூடஸ்ததோச்யதே, யோகாரூடன் என்று அந்த நபரை தான் அழைப்பார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் என்றால், யோகாரூடன் என்றால் யார், ஒரு நபரை எப்பொழுது நம்ம யோகாரூடன் என்று அழைப்போம், யோகாரூடன் என்கிற நிலைக்கு ஒரு நபர் எப்ப செல்வார் என்றால், தன்னோட புலன்கள் மீதும் அந்த புலன்கள் அனுபவிக்கும் புலன் நுகர் பொருட்கள் மீதும், அந்த புலன்கள் புலன் நுகர் பொருட்களை அனுபவிக்கும் போது செய்யும் செயல்கள் மீதும் யாருக்கு பற்று இல்லையோ, யாருக்கு அந்த எனக்கு இது மீது அதிகாரம் இருக்கு என்கிற அந்த பாவம் யாருக்கு இல்லையோ, அதே நேரத்தில் அனைத்து ஆசைகளையும் துறந்து அந்த இறைவனை அந்த இறைவனின் திருவடியை அடைவது மட்டுமே ஒரே ஆசையாக வைத்திருக்கும் அந்த நபர், அவரைத்தான் யோகாரூடன் என்று அழைப்போம் என்று சொல்றார் இந்த இடத்தில். இந்த ஒரு நிலைக்கு, இந்த மாதிரி ஆசைகள் முற்றிலுமாக அகன்று அந்த இறைவனின் திருவடியை அடைவது மட்டுமே ஒரே ஆசையாக இருக்கும் அந்த நிலையை அடைவது, கர்மயோகத்தின் மூலமாக அந்த நிலையை அடைவதனால் யோகாரூட நிலை என்று சொல்றோம். அதற்கு வரத்துக்கான அந்த வழி என்ன என்றால், கர்மயோகத்திற்குள்ள ஒரு முனிவராக, ஒரு பிகினராக நம்ம போகிறோம். அந்த கர்மயோகத்திற்குள்ள போயிட்டு இந்த நம்ம வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த ஸ்தானத்திலும், எந்த நேரத்திலும் கர்மயோகத்தை விட்டு கொடுக்காமல் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் அந்த பகவானுக்கே சமர்ப்பணம் செய்து, நாம் செய்யும் அனைத்து செயல்களும் நம்மளோட கடமைகளாகவே இருக்க வேண்டும். நம்மளோட அனைத்து கடமைகளையும் அந்த இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்து, அப்படி கடமைகளை செய்யும் போது இந்த கடமையை செய்வது நான் அல்ல, அந்த இறைவன் என்னை இந்த கடமையை செய்ய வைக்கிறார், நான் அந்த இறைவனின் கையில் ஒரு பொம்மை தான் என்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு பாவம் யாருக்கு இருக்கோ, அந்த ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ, அவர்தான் ஒரு புதிதாக கர்மயோகத்திற்குள்ள வந்திருக்கும் பிகினராக இருக்கும் முனிவர். இப்படியே கர்மயோகத்தில் ஒரு லெவலாக ஒரு படியாக கிராஸ் பண்ணிட்டே போகும்போது
இந்த கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்றவராக அவர் மாறுகிறார். கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்றவராக யோகாரூடராக மாறி இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த குணங்கள் உடையவராக மாறுகிறார் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 4வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.